எவ்ரிவன், வெல்கம் டு vidya vlogs. இன்றைக்கி வந்து நான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இதில் வந்து தேவையில்லாத திங்ஸ்லாம் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டாகவும் இருக்குது, அப்படியே பார்க்குறதுக்கு கொஞ்சம் குப்பை மாதிரி இருக்குது. ஸோ தேவையில்லாத திங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த ரேக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ட்ராவும் இருக்குது. அந்த ட்ராவில் வந்து என்னோடய இயரிங்கு, ஹேர் பேண்ட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் கூட செம்ம டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் வந்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடமும் வந்து செம்ம டஸ்ட்டாக இருக்குது. அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ரேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ட்ரேக்குள்ளே தான் நான் எடுத்து போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக வைக்க போகிறேன். ஸோ இந்த பாட்டமில் இருக்க ஃபர்ஸ்ட் ரேக்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து நான் ஒன்று ஒன்றா தொடச்சிட்டு எக்ஸ்பைரி ஆனதில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்த டேபிள் மேலே தனியாக நான் வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்டே பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இதை நான் உரமாக வச்சிடுறேன் இந்த டேபிள் மேலே. நெக்ஸ்ட்டு வந்து எம்கேஃபைன் பாடி ஸ்க்ரப்பு. இது வந்து என்னோடய ஃபேவரட் பாடி ஸ்க்ரப்பு. நல்ல காஃபி ஸ்மெல் வரும். இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணல ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதோட எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்திங்கன்னா இந்த இயர் 4th முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில் வந்து எம்டி ஆகிடுச்சு. இன்னும் 1 டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் அதில் இருக்குது. நெக்ஸ்ட் இதுவும் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இதையும் நான் ஓரமாக வச்சிடுறேன். இந்த மினிமலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரமு. இது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் சும்மா இந்த பாட்டில் வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ தொடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஹேர் பேண்ட்ஸு. நான் கொஞ்சம் பேண்ட் தான் வச்சுருக்கேன். இந்த பேண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் பாக்ஸ்குள்ளே தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து போல்கா டாட் போட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரன்ச்சி. இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. ஸோ நான் அதுக்காக வாங்கினது. இப்போ ரேண்டமாக ஒரு ஹேர் பேண்டு க்ரே கலரில் 2 பிளாக் பேண்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி பேண்ட்ஸ் வந்து கலர் கலராக க்யூட்டாக இருக்கிறதுனால நான் இது வாங்கி வச்சுருக்கேன். யூஸும் பண்ணுவேன். ஒரு ரெட் கலர் பேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 3 ஸ்க்ரன்ச்சி இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய ஹேர் பேண்ட்ஸு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மற்ற ரேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துடுறேன். மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். டன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். மேலே மட்டும் லைட்டாக டஸ்ட் இருக்குது. அது ஃபுல்லாக நான் திரும்பியும் தொடச்சிடுறேன். உள்ளேருந்து எடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரில் நான் எடுத்து வச்சிட்டேன். இது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணதெல்லாம் நான் எடுக்கல, லென்த்தியாக போகும் இந்த வீடியோ, அதுக்காக நான் எடுக்கல. ஸோ வந்து டாப் மோஸ்ட் ரேக்கில் ஃபர்ஸ்ட் ரேக்கில் என்னோடய பர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையும் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இது ஆல்ரெடி நான் இதை ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அடிஷ்னலாக வந்து இந்த லிப் பாம் வாங்கினேன், அதையும் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே. அப்புறம் வந்து ஃபேஸஸ் கனடா லிப்ஸ்டிக் வாங்கினேன், அதையும் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். அதே ரேக்கில் வந்து என்னுடைய பாடி மிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் அதெல்லாமும் அங்கேயே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ரேக்கில் வந்து ஆயில்மெண்ட்டு, பாடி லோஷனு,
அதுக்கப்புறம் கோகனட் ஆயிலும் இங்கே வச்சுருக்கேன். பட் இங்கே வந்து ஆயில் வந்து வெளியே லீக் ஆகும்ல, அதனால அங்கேருந்து எடுத்துட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் சில க்ரீம்ஸு, ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரேக்கில் வந்து ஹேர் பேண்டு, எம்கேஃபென் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே வந்து வைக்க போகிறேன். ஓகே, ஃபுல்லாக இப்போ ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நான் கீழேருந்து காட்டுறேன் எல்லாத்தையும். பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, டாப் மோஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ரொம்ப பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் இவ்வளோ பர்ஃப்யூம் இருக்குது. நெக்ஸ்ட் ரேக் வந்து நான் எம்டியாக தான் விட்டுருக்கேன். வெறும் இயர்பட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு அங்கே ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபன் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக்கு, மாய்ஸ்சரைசர் அது எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இந்த லைட் பார்த்திங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இதோட காஸ்ட் வந்து 20 ருப்பீஸு. சும்மா ஹோம் டெக்கரேஷனுக்குலாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரேக் வந்து ஒரு சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய ஆயில்மெண்ட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாடி லோஷன் 3 பாடி லோஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எம்கேஃபென் ப்ராடக்ட்ஸு, ஐ ஷேடோ, க்ரீம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரேக்கில் வந்து இந்த லிப்ஸ் லைட் பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் வச்சுருக்கேன். அந்த வெறும் கார்ட்போர்ட் மட்டும்தான் அது. ரிவ்யூ சொல்லணுன்றதுக்காக நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரா ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னோடய இயரிங்கு, அதுக்கப்புறம் இந்த எம்கேஃபென் பவுச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்க ஹேர் பேண்ட்ஸ்லாம் நான் இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். பிளாக் கலர் ஹேர் பேண்ட்ஸ்லாம் வந்து ஒரு செட்டாக நான் வாங்கினேன். அதில் இருக்கிற எல்லாமே வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த எல்லோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அதனால் இது உள்ளே வந்து கிளிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த அதில் இருக்க கிளிப்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒன்றுத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இயரிங் பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிஃபா பவுச்சு, பிந்தி இதெல்லாம் இருக்குது. இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த பவுச்சுக்குள்ளே வந்து இந்த ஹேர் பேண்ட்ஸும் அந்த எல்லோ கலர் பாக்ஸ்குள்ளே வந்து இந்த கிளிப்ஸ்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கிளிப் எல்லாத்தையும் நான் இந்த பவுச்சுக்குள்ளேயே போட்டு வச்சிடுறேன். இப்போ வந்து இயரிங் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது உள்ளே இருக்க இயரிங்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துகிற போகிறேன். நீங்களும் உங்கள் வீடு வந்து பொங்கலுக்காக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய இயரிங்ஸு. இயரிங் கலெக்ஷன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். இப்போ வந்து நான் இயரிங் பாக்ஸ் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஒரு சைடு வந்து ஆக்சிடைஸ்டு இயரிங்கு, அப்புறம் கிராண்டான இயரிங்ஸ்னு செப்பரேட்டாக போட்டு வைக்க போகிறேன். ஸோ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஹானஸ்ட்டான ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய இயரிங்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ட்ராவையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு சைட் வந்து இயரிங் பாக்ஸ் வச்சுட்டேன். இன்னொரு சைட் வந்து அந்த பவுச் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த வாட்ச் பாக்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக்குள்ளே நான் வந்து ஹேர் பேண்ட்ஸ்லாம் போட்டேன்ல, அதோடைய கேப் வந்து இருக்குது. அதையும் நான் ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவோட 2 கிளிப்பு இருக்குது, அது வச்சாச்சு. இப்போ டிக்டாக் கிளிப்பு, பிந்தி எல்லாமே இந்த சைடில் முன்னாடி மாதிரியே வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் போய்ட்டு மற்ற ரிவ்யூ வீடியோஸ்லாமும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.